கலத்தை நீக்க பிராண சிநேகிதருண்டே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கலாத்திற்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கின்றோம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுவார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்களுடைய சகலவிதமான சட்ட திட்டங்களையும் கற்றறிந்த ஒரு அறிஞர். மேலும் நாம் பார்க்கிறதான பொழுது கமாலியலின் பாதத்தின் அருகே கல்வி கற்றவர், யூதர்கள் மார்க்கத்தை முற்றிலுமாக அறிந்து கொண்டவர், அதை குறித்துதான ஒரு பக்தி வைராக்கியத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவராய் காணப்பட்டார். ஆனாலும் இந்த கலாத்திற்கு எழுதின இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறதான பொழுது தன்னுடைய ரட்சிப்புக்கும் தான் இப்பொழுது அப்போஸ்தலராக இருப்பதற்கும் மனுஷரிடம் கற்றறிந்த அறிவு காரணமல்ல என்று சொல்லி அவர் கூறுகிறார். இது முழுவதுமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் உண்டானது என்று மிகவும் ஆணித்தரமாக கூறி இந்த நிருபத்தை ஆரம்பிப்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, வாழ்த்து செய்தியுடன் கலாத்திர நிருபத்தை ஆரம்பித்ததான அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொரு முக்கியமான காரியத்தை இங்கு குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை இப்பொழுது இருக்கிறதான இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எனவே நாம் இப்பிரபஞ்சத்தில் வாழ்ந்தாலும் நாம் இப்பிரபஞ்சத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் தேவனுக்குரியவர்கள் என்று சொல்லி மிகவும் அழகாக சொல்லுகிறார். அவர் தமது இரக்கத்தையே விலைக்கிரயமாக கொடுத்து நம்மை தமக்காக மீட்டுக்கொண்டார். அதை நிறைவேற்றுவதற்காகவே கடந்து வந்தவர்தான் நம்முடைய ஆண்டவர். அவர் தம்முடைய பரலோக மேன்மைகளை துறந்து இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை மீட்டு விட்டார் என்று விசுவாசிக்கிற நாம் இன்னமும் இந்த பிரபஞ்சத்திற்குரிய ஆசை இச்சைகளோடனும் ஆபத்துடனும் போராடி கொண்டிருப்பது ஏன்? ஆண்டவர் சிலுவையில் நமக்காக மரித்ததை ஒவ்வொரு வருஷம் நினைவு கூறுகிறோம். பிற்பாடு அவர் உயிர்த்திருந்ததை கொண்டாடுகிறோம். அதோடு நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் முடிந்தது. இன்னமும் இந்த பிரபஞ்சத்திற்கு அடிமைகளாக நாம் காணப்படுகிறோமா என்று நாட்களை சிந்திக்க வேண்டும். பிரபஞ்சத்தின் பிடியில் இருந்து நம்மை விடுவிக்கும்படி ஆண்டவர் தமது பாவங்களை நமக்காக கல்வாரி சிலுவையிலே தீர்த்து விட்டார். நமக்காக அனைத்தையும் ஆண்டவர் செய்து முடித்து விட்டார். அதை ஏற்றுக்கொண்டு நாட்களே கர்த்தருக்காக வாழும்படியாய் தெய்வ சமூகத்தில் நம்மை பரிபூர்ணமாய் அர்ப்பணிப்போம். பொல்லாத பிரபஞ்சத்தின் பாவங்களை விட்டு விலகியோடும்படியாய் தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். மாறாக நாம் பின்வாங்கி போவோமானால் அவருடைய அந்த மாசற்ற கிருபையும் தயவையும் நம்முடைய வாழ்க்கையில முற்றிலுமாய் இழந்து விடுவோம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்றே அவர் நம்ம இந்த பூமியில வைத்திருக்கிறார். இப்படி இருக்க பிள்ளைகளே, நாம் அப்படி அவருக்கு சாட்சிகளாய் வாழும்படியாக நம் தெய்வ சமூகத்துல நம்மை பரிபூர்ணமாக நம்மை அர்ப்பணிப்போம். அவன் இருந்த உலகத்தில் அவருக்கென்று பரிசுத்தமான ஒரு சாட்சிகளாய் வாழும்படியாக தெய்வ சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய மாம்சீகம் பலவீனம் உள்ளதான், ஆனால் ஆவி உற்சாகம் உள்ள தெய்வ சமூகத்தில் அமர்ந்து நாம் கர்த்தருடைய சந்நிதியில் எடுக்கிற தீர்மானங்கள் அவருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுக்கிறதான பொழுது அவர் நம்மை செவ்வையான பாதையில பரிசுத்தத்தின் பாதையில வழிநடத்துகிற தேவன். ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்களும் இந்த பொல்லாத இந்த பிரபஞ்சமாகிய அந்த உலகத்திலுடைய அந்த பாவத்தின் அந்தகாரத்திலிருந்து எங்களை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி தெய்வ சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். ஜெபிக்கலாமா? நேசிக்கிறதான அன்பின் நல்ல தகுப்பனே, இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் பரிசுத்தம் உள்ளவரப்பா. பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் இன்னமும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற இந்த பாவ போராட்டங்களை நாங்கள் மேற்கொண்டு ஜெயங்கொண்டு சாட்சிகளாய் வாழ இந்த காலை பொழுதுல தம்முடைய கிருபை எங்கள் மேல் ஓட்டுவீராக.
ஒவ்வொரு நாட்கள் ஆண்டவரே நம்முடைய சுத்தம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும் அப்பா. நம்முடைய சத்தத்தை கேட்டு நம்முடைய சுத்தம் செய்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தையை கேட்டு யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரே நம்முடைய வார்த்தையின்படியே ஒவ்வொருவரையும் தேவன் ஒரு வாழ்க்கையை கட்டுவீராக. மகிமையான காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா. ஆமென், ஆமென். நொந்து சோர்ந்தால் துன்பம் இன்பமாக மாறும். ஊக்கமான ஜபத்தால் சால துக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சோர்ந்தால் துன்பம் இன்பமாக மாறும். ஊக்கமான ஜபத்தால்